நெல்லை டவுன் 4 ரத வீதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் பண்டிகை கால விற்பனை என்பது சூடுபிடித்திருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக அங்கிருந்து செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். காலை முதல் விற்பனை எப்படி இருந்தது திரவிய சம்பத்? தற்போது மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? பொருட்களை வாங்க எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆர்வம் இருக்கு? நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காகவே பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு தேவையான புத்தாடைகள் முதல் ஆடை அணிகலன்கள் வரை இந்த பஜார் பகுதிகளுக்கு சென்று வாங்கி வருகின்ற ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. நெல்லை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த நெல்லையப்பர் கோவிலை சுற்றி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 ரத வீதிகளையும் சுற்றி இந்த பஜார் பகுதியானது காணப்படுகிறது. இந்த பகுதிகளில் தீபாவளி பண்டிகை சமயத்தில் மட்டுமல்லாது இதர நாட்களிலும் இதே போல ஒரு நிலைதான் பார்க்க முடியும். ஏனென்றால் சொன்னால் இந்த பகுதியை சுற்றி மட்டும்தான் இந்த பஜாரான நிலையானது இருக்கப்படுகிறது. இந்த பிரபல, அதாவது நெல்லைக்கு பிரபல இருட்டுக்கடை அல்வா, அதுவும் இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 ரத வீதிகளில் தான் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியிலே தற்பொழுது தீபாவளி பஜாரான கடைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றார்கள். கடந்த சில 2 நாட்களாக மழையானது பெய்து வருகின்ற ஒரு நிலையால் இந்த பகுதியிலே பொதுமக்கள் கூட்டம் சற்று குறைவான அளவே காணப்பட்டிருந்த நிலையில் தற்போது இன்று காலை முதல் மழையானது மழையே இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடிந்த ஒரு காரணத்தினால் ஏராளமான மக்கள் தற்போது இந்த நெல்லை 4 ரத வீதிகளை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காகவே விற்பனை செய்வதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறு சிறு வியாபாரிகள் தடைக்கடைகளை 10 நாட்களுக்கு முன்பாக அமைத்துள்ளனர். இந்த வியாபாரிகள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்யும் விதமாக ஏராளமான பொதுமக்கள் தற்போது இங்கே குவிந்து வீட்டிற்கு தேவையான அந்த பாய் முதல் வீட்டிற்கு தேவையான அந்த கால்நடைகள், தலைவாணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஆர்வமாக வாங்கி செல்கிறார்கள். இந்த தீபாவளி சமயத்தில் மட்டும்தான் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பொதுமக்கள் வாங்குவதற்கு இந்த பஜார் பகுதிகளுக்கு குவிகின்றார்கள். இந்த பஜார் பகுதியில் விற்பனையானது தற்பொழுது சூடு பிடித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை, விதவிதமான பொருட்களை பார்த்து செலக்ட் செய்து அது தங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளாக இருக்கிறதா என்றும் ஆர்வமாக வாங்கி செல்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணிக்காக மாநகர கமிஷனர் சந்தோஷ் கரிமணி உத்தரவின் பேரில் 200க்கும் மேலான காவல்துறையினர் இந்த 4 ரத வீதிகளையும் சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்பொழுது இந்த இருபுறத்திலும் இருக்கக்கூடிய அந்த தரைக்கடைகள், அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டு விடாமல் தடுப்பதற்காகவும் அந்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். இறுதிக்கட்ட விற்பனையானது தற்பொழுது சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலை முதலே இந்த 4 ரத வீதிகளிலும் அதிகமான பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த மாலை நேரத்தில் வெயிலானது சற்று குறைவான ஒரு அடிக்கக்கூடிய ஒரு நேரத்திலே பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த பகுதிகளில் வந்து வாங்கி மகிழ்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு சென்று அந்த உணவு பண்டங்களையும் பார்வையிட்டு அதிலும் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்க உணவு உண்டுவிட்டு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கதை பேசிக்கொண்டே செல்வதை நாம் இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. நெல்லை 4 ரத வீதிகள் என்றாலே எப்பொழுதுமே ஒரு பஜாரான பகுதியாகவே காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பஜாரை தவிர்த்து வண்ணாரப்பேட்டை பகுதிகளிலும் பெரிய நிறுவனங்கள், கடைகள் செயல்பட்டு அங்கேயும் அதிக அளவில் தற்பொழுது கூட்டத்தை பார்க்க முடிகிறது. 4 ரத வீதிகளிலும் ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே கண்காணிப்பு கேமராக்களும் காவல்துறை சார்பிலே பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் எந்நேரமும் ஈடுபட்டு வருகின்றார்கள். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவே அந்த பேரிகார்டுகளும் அமைக்கப்பட்டு 4 சக்கர வாகனங்கள் ஒரு வழியாகவும் 2 சக்கர வாகனங்கள் ஒரு வழியாகவும் செல்லப்பட்டு வருகிறது. இதனாலேயே இந்த நெல்லை பஜார் பகுதிகளிலே இந்த தீபாவளி விற்பனையானது எந்தவித பிரச்சனையும் இன்றி நடந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.